நீங்கள் விரும்புபவர் உங்களை ஒருவேளை ஏமாற்றலாம் அப்படின்றதுக்கான ஒரு 7 விதமான அறிகுறிகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் விரும்புகிறவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களை நேசிக்கிற ஒருத்தவங்க ஒருவேளை உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கலாம், அல்லது உங்களுக்கு உண்மை இல்லாதவங்களாக இருக்கலாம் அப்படின்றதுக்கான 7 அறிகுறிகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 7 அறிகுறிகளை உங்களோட நீங்கள் என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட சேர்ந்தவங்களோட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி பார்க்குறது மூலமாக நீங்கள் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவைகள் இப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்கான சில அறிகுறிகள் தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணோம். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் Psy Tech Tamil மூலமாக நம்ம சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். இந்த வீடியோ பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களை யார் ஏமாத்துறாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு நீங்கள் புதிய இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம முதல் அறிகுறி என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, தன்னுடைய அழகு, தன்னுடைய லுக்கு, தன்னுடைய உடல் அழகுக்கு உங்களை காட்டிலும் அவங்களுடைய அழகுக்கு ரொம்ப அதிகமான ஆர்வம் கொடுக்குறவங்க ஒருத்தவங்களா, ஆர்வம் காட்டுற ஒருத்தவங்களா, இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஒருத்தவங்களா இருப்பாங்க. தன்னுடைய அழகை பராமரிக்கிறதுல ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. எனி டைமும் கண்ணாடி முன்னாடியே இருக்கிறது, தன்னுடைய உடலை ரொம்ப அழகாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறது, இதுக்கு அதிகமான அளவுக்கு பணம் செலவு பண்ணுற ஒருத்தவங்களாகவோ அல்லது அதிகமான நேரம் செலவு பண்ணுற ஒருத்தவங்களாகவோ இருப்பாங்க உங்களை காட்டிலும். இது சொல்கிற முதல் அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, அவங்க உங்களோட உறவு வைத்துக்கொள்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டாக இருக்காங்க, இல்லை ஒய்ஃபாக இருக்காங்க, அவங்க உங்களோட உடல் உறவில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆர்வம் பார்த்திங்கன்னா திடீர்னு போயிடும். சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. சடனாக அந்த ஆர்வத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக குறைச்சிருவாங்க. அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்ன்றது கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும். ஆர்வம் காட்ட மாட்டாங்க, மற்றபடி பேசுவாங்க, பழகுவாங்களே தவிர அதில் விருப்பமே சுத்தமாக இருக்காது. இப்படி திடீர்னு விருப்பம் காட்டாமல் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க உங்களை ஒரு வேளை ஏமாற்றலாம் அப்படின்னு நம்ம இதை ஒரு அறிகுறியாக நம்ம இதை எடுத்துக்கலாம். மூணாவது விஷயம் என்னன்னாக்கா, சாதாரணமாக பேசிகிட்டு இருக்க உங்களுடைய பெயர், உங்களுடைய துணை சாதாரணமாக உங்களோட பழகிட்டு இருக்க உங்களோட துறை திடீர்னு உங்கள் மேலே ரொம்ப அதிகமான அளவு பாசம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அதிகமான அளவுக்கு பாசம், திடீர் ஓவர் பாசம். இது வழக்கத்தை காட்டிலும் ரொம்ப அதிகமான அளவுக்கு ஒரு பாசமானதாக இருக்குது. இப்படி திடீர் பாசத்தை, ரொம்ப அதிகமான அட்டாச்மெண்ட்டை, அஃபெக்ஷனை காட்டுறாங்க அப்படின்னாக்கா ஒருவேளை அவங்க உங்களை ஏமாற்ற திட்டமிடலாம் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்க முடியும். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, 4வது விஷயம் பற்றி பார்ப்போம். இங்கே என்ன அப்படின்னாக்கா, அவங்க உங்களோட பேசும்போது அவங்க மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. தப்பாக பேசுறதுனா ரொம்ப அதிகமாக தப்பாக பேசுவாங்க. என்னன்னாக்கா, தே ஆல்வேஸ் டாக் பேட்லி அபவுட் அனதர் பர்சன்னு சொல்லுவாங்க. மற்றவர்களை பற்றி ரொம்ப மோசமாகவும் தவறாகவும் அவங்களுடைய கேரக்டரை பற்றியெல்லாம் தப்பாக பேசுவாங்க. ஒரு நபரை பற்றி இல்லை, ஒட்டுமொத்தமாக யாரை குறிப்பிட்டு நீங்கள் சொன்னாலும் அவங்க தப்பானவங்க, அவங்க கெட்டவங்க, அவங்க மோசமானவங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் அதிகமானதாக வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க உங்களை ஏமாற்றுறதுக்காக, உங்களை உபயோகிச்சதுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம இதை நினைக்க முடியும். அடுத்து நான் சொல்கிறது என்னென்னா, 5வது விஷயம், வாய் சண்டை. அதாவது என்னன்னாக்கா குவாரலிங்னு சொல்லக்கூடியது. அதிகமாக ஆர்கியூ பண்ணுறது, உங்களோட வாதிடுறது, வாய் சண்டை போடுறது, ஃபைட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்ன தவறுகளையும் நோட் பண்ணி பார்த்து உங்கள் மேலே குறை சொல்லிக்கிட்டே, தப்பு சொல்லிக்கிட்டே, சண்டை போட்டுக்கிட்டே, வம்புக்கு இழுத்துக்கிட்டே, சண்டைக்கு இழுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒருவேளை அவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் இருக்கலாம், அவங்க உங்களை ஏமாற்றிட்டு இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாக நம்ம இதை எடுத்துக்க முடியும். அடுத்த சொல்கிறது என்னென்னாக்கா, இவருக்கு நம்ம 5 விஷயங்களை பார்த்துக்கோ. இப்போ நம்ம சொல்ல போது 6வது விஷயம். இந்த 6வது விஷயம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. எப்படி அப்படின்னாக்கா, இவங்க அவங்களுடைய ஃபோனை உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் விரும்புகிற ஒருத்தர், இல்லை நீங்கள் வாழாத ஒருத்தர், சரிங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோனை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அதுக்கான பேட்டர்னை உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஃபோனு கூட நான் பார்க்குறேன்னா உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அதை ரொம்ப எச்சரிக்கையாக வச்சுப்பாங்க. ரொம்ப டிஃபென்சிவாக இருப்பாங்க அந்த ஃபோனை காட்டுறதுல. ஒருவேளை நீங்கள் திடீர்னு நைட்டு எழுந்து பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பக்கத்தில் ஃபோன் வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லைனா அதில் ஏதாவது ஒரு விஷயம் ஃபோனை வச்சு பார்த்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வேளை அவங்க ஃபோனை வச்சுட்டு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க உங்களை சீட் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஃபோனை காட்டாமல் இருந்தாங்கன்னா அவங்க உங்களை சீட் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ இன்னும் சொல்லப்போனால் என்ன ஏது நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாக்கா, இல்லை நான் ஜஸ்ட்டு கேம் தான் விளையாடிட்டு இருந்தேன், இல்லை நான் என்னோடய கசின்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், இல்லை என்னோடய ஆஃபீஸ் விஷயமாக தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா டைம்லேயுமே நடக்குது அப்படின்னாக்கா அவங்க ஒரு வேளை உங்களை ஏமாற்றுறதுக்கான உண்மையாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு வேளை மேக்ஸிமம் விஷயம் இது தொடர்ச்சியாக நடக்கும் பட்சத்தில் இது உங்களை ஏமாற்றுவதற்காக செய்யப்படுற ஒரு விஷயமாகவும் கருதப்படலாம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, 7வது விஷயம். இங்கே அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நான் உனக்கு பேசுவாங்க, நான் உன் அளவுக்குலாம் தகுதி இல்லை, நீ எவ்வளோ அழகாக இருக்க, நீ எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்க,
நீ போய் என்னை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, நீ என்ன போய் விரும்புகிறிய, நான் அந்த அளவுக்குலாம் நீ என்னை விட்டுறதுனா கூட விட்டுடலாம், நான் அந்தளவுக்கு உனக்கு ஈக்குவலான ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்தியும் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்களாக இருப்பாங்க. ஓப்பன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நான் 7 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஆட் பண்ண விரும்புகிறது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கே தோணும் இந்த அறிகுறியெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதும் உங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய துணை அல்லது நீங்கள் விரும்புபவர் இந்த மாதிரி அறிகுறியில் இருக்காங்களான்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த ரிசர்ச்சஸ் மூலமாக சொல்கிறது என்னென்னா, உங்களுக்குள்ளேயே ஒரு உள்ளுணர்வு, ஒரு இன்ட்யூஷன் சொல்லக்கூடியது ஒரு உள்ளுணர்வு ஒன்று தோண ஆரம்பிக்கும். ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ ராங்காக போயிட்டுருக்கு, எனக்கு ஏதோ சரியாக பாடலை, ஏதோ மிஸ்டேக் ஆகுது, ஏதோ வித்தியாசமாக இருக்குன்ற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ளே அவர் செய்கிற ஒவ்வொரு பேச்சுலையும் ஒவ்வொரு செயல்கள்லையும் ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அது இவ்வளோ நாள் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்து இல்லை, நல்லா போயிட்டுருக்கு வாழ்க்கை, நல்லா கரெக்டாக போயிட்டுருக்கு. திடீர்னு குணத்தில் திடீர்னு பிஹேவியரில் சேஞ்சஸ் ஏற்படும். ஒன்று தன்னைத்தானே தாழ்த்தி பேசுவாங்க, இல்லைனா அடிக்கடி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைனா அடிக்கடி உங்கள்கிட்ட மறைச்சி பேசுவாங்க, ஃபோனை வந்து மறைச்சி பேசுவாங்க, இல்லைனாக்கா மற்றவங்கள பற்றி எல்லாரையும் குறை சொல்லுவாங்க, திடீர்னு பாசம் காட்டுவாங்க, இல்லைனா செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாக இருக்காது, உங்கள் மேலே உங்களை பார்க்குறது உங்களை ரசிக்கிறது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. இல்லைனாக்கா என்ன பண்ணுவானாக்கா, அவங்க தன்னை பராமரிச்சுக்கிறதுல, தன்னுடைய அழகை மேம்படுத்திக்கிறதுல, தன்னுடைய லுக்கை சூப்பராக பர்சனாலிட்டி ரொம்ப நல்லா வச்சுக்கிறதுல, நல்ல ட்ரெஸ் போடுறது, நல்ல ஒரு யங்காக தன்னை காட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை திடீர் ஆர்வம் காட்டுறாங்க. தன்னை அழகாக வச்சுக்கிறதுல, தன்னை அழகை பராமரிக்கிறதுல அதிகமான ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னாக்கா, ஸோ அவங்க உங்களை சீட் பண்ணுற ஒருத்தவங்களா இருக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா, எத்தனை விஷயங்கள் உங்களோட பொருந்தது, எத்தனை விஷயங்கள் பொருந்தலை அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதை முடிவு பண்ணுங்கள். இது பிடிக்கும் பட்சத்தில் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு இந்த சேனலுக்கு புதிய வந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.